ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத நொடிகளோட 4வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 2014 இந்தியா விஸ் ஸ்ரீலங்கா ஓடிஐ மேட்ச், 4th ஓடிஐ மேட்ச். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மதியானம் 1:30 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அப்போ ஸ்கூல் போயிருந்தேன். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு தான் ஒரு 5 மணி போல் நான் வீட்டுக்கு டிவி ஆன் பண்ணி பார்த்தேன். அப்போ இந்தியா ஸ்கோர் கார்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தா ரோஹித் சர்மா பேர் பக்கத்தில் ஸ்கோர் 264 ரன் அடித்த மாதிரியும், டீமோட ஸ்கோர் 404ன்னு போட்டிருந்துச்சு. நான் சரி ஏதோ எடிட்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க போல். ஏன்னா 264 404 கூட ஓகே, எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கா. பட் ரோஹித் சர்மா 264 அடிச்சிருக்காரா? ஏதோ எடிட்டிங் மிஸ்டேக் போல், தப்பாக போட்டிருக்காங்க ஸ்கோர் கார்டை நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஹைலைட்ஸ் மாதிரி போடுவாங்களே, யார் அன்னைக்கு டாப் பர்ஃபார்மன்ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் அப்படிங்கிறப்ப போடுறப்ப பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அடிச்சதை போட்டு கீழே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போதான் எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆச்சு. உண்மையிலுமே அவர் பார்த்தீங்கன்னா 264 ரன் அடிச்சிருக்காரு. ஏன்னா 200 அடிக்கிறதுங்கிறதே கஷ்டம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு அடிச்சது பார்த்தீங்கன்னா சச்சின் அடித்தார் 200 ரன். ஸோ அவரே கரெக்டாக 200 ரன் அடிப்பார். அதுக்கப்புறமேட்டு சேவாக் அடிச்சிருக்காரு, இவர் அடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் அடித்தது பார்த்தீங்கன்னா அதுவும் 200 இல்லை, 200 கூட சரி அடிச்சிருக்காங்க எல்லாமே. 250 ரன் 264 ரன் அடிச்சிருக்காருங்கிறப்ப என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. நான் அப்போ கூட வீடியோ பார்த்தா கூட இன்னும் தப்பாக தான் சொல்கிறாங்க நமக்குறப்ப. ஏன்னா என்கிட்ட அப்போ பெரிய ஃபோன்லாம் இல்லை, ஃபோன்கேன்னு பெரிய ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாம் வச்சுருந்தா கூட டெக்னாலஜி ஏன்னா 2014 சொன்னேன்ல, அது இருந்தால் கூட ஓகே எல்லாச்சும் போட்டிருப்பாங்க, ரெக்கார்டுக்கு பிரேக் அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சச்சின் அடிச்சு 200 யாரும் அடிக்க முடியாதாங்க. பட் அதெல்லாம் எல்லாமே அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் புதுசாக பாருங்க 200லாம் தாண்டி 264 ரன் டோட்டலாக. ஸோ அவர் பேரில் 3 வச்சிருக்காரு. பட் என்னதான் இது இந்த ஒரு 264ங்கிறது 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் அவர் பிரேக் பண்ணலை. கண்டிப்பாக பண்ணவே முடியாதுன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அப்படி பார்த்தா சச்சின் அடிச்சு 200 ரன் யாராலும் பிரேக் பண்ண முடியாதுன்னாங்க. பட் அதை பிரேக் பண்ணாங்க. இப்போ சச்சின் அடிச்ச 100 ரன்னை பிரேக் பண்ண முடியும், 100 சென்ச்சுரி அடிச்சதை பிரேக் பண்ண முடியாதுங்க. பட் கோலி இப்போ அதை பிரேக் பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா 264 ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகும் கண்டிப்பாகவே. ஆகவே ஆகாதுன்னு இந்த தான். அப்போதான் ரெக்கார்டுங்கிறது ஒருத்தர் கிரியேட் பண்ணுவாங்க, ஓகே தான். பட் அந்த கிரியேட் பண்ணதை பிரேக் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக பிரேக் பண்ண முடியும். ஸோ இந்த 10 வருஷம் இன்னும் 10 வருஷம் எப்படி இருந்தாலும் அது கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான். இதனால தான் எனக்கு இந்த வீடியோ எனக்கு டோட்டலாக அதில் பார்த்தீங்கன்னா 33 4ம் 9 6 அடிச்சிருக்காரு. ஸோ அந்த எனக்கு ஒரே மன வருத்தம், சரி அதை உட்காந்து லைவாக பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒன்று தான். ஏன்னா நான் போயிட்டு வீட்டில் டிவி ஆன் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஸ்கோர் கார்டு வரும். 5 மணி போல் டிவி ஆன் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஸ்கோர் கார்டுகிட்ட கட்டிட்டு இருந்துச்சு. ஸோ இதை லைவாக பார்த்துருந்தா இந்த ஹைலைட்ஸில் பார்த்தாலும் ஓகே 6-4 ஏதோ கேம் விளாட்ற மாதிரி காட்டுவாங்க தான். பட் இருந்தாலும் பால் இருந்தா எந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் இந்த மூமெண்ட் நான் மிஸ் பண்ணேன். நீ யாரும் இந்த மேட்சை லைவாக உட்காந்து பார்த்து இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். இது மாதிரி எந்த வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மூமெண்ட் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே நம்ம அதையும் வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்க முடியாத வீடியோவில் 3 எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இது 4வது எபிசோடு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ அந்த மேட்சோட எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.